48ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு சீயோன் மகாராஜாவின் நகரமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சீயோன் மகாராஜாவினுடைய நகரமாயிருக்கிறது. 87ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் 3ஆம் வசனங்கள், கர்த்தர் யாக்கோவின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், மகிமையான விசேஷங்கள் தேவனுடைய நகரத்திலே, தேவன் வாசம் செய்கிற, தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய வாசஸ்தலத்திலே மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 62ஆம் அதிகாரத்திலே 6-7 வார்த்தைகள் சொல்லுகிறது. எருசலேமே, உன் மதில் மேல் ராம் பொழுதும் பகல் பொழுதும் மௌனமாயிராத சாமக்காரரை எழுப்புமே. உடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, அமெரிக்கையாயிருக்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். புகழ்ச்சி மிக்க சபையாக ஆண்டவர் மாற்றும் வரைக்கும் தேவ சேனைகள், ஜெபிக்கும் பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டே ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்க ஜெபிக்க பரலோகத்தில் இருந்து நிச்சயமாகவே நமக்கு பதில் கிடைக்கும். இந்த பதில் கிடைக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நிச்சயம் பரலோகத்திலே ஒரு அசைவு ஏற்படும். இந்த நகரத்திலும் சீயோனிலும் மிக பெரிதான ஒரு எழுப்புதல் நிச்சயம் காணப்படும் என்கிறதிலே சந்தேகமில்லை. அக்கினியை போட வந்து பற்றி எரியட்டும் என்று சொன்னவர் எழுப்புதல் அக்கினியை அனுப்ப போகிறார். எப்பேற்பட்ட வியாதியோடு பிரச்சனையோடு வருகிறவர்களும் குணமாக போகிறார்கள். சத்துருவின் பிடியிலே சிக்குண்டவர்கள், அவர்கள் கண்ணை தெரிக்க போகிறது. விடுதலை பெற்றவர்களாய் அன்று ஆண்டுடைய நாமத்தை சொன்ன போது சப்பானி துள்ளி குதித்து எழுந்து நடந்தது போல இங்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீர் வாசம் செய்கிற இந்த நகரம், இந்த நகரத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்கிற வார்த்தையின்படியாக நாம் கர்த்தாவே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, காரிய சித்தியோ கர்த்தரால் வருகிற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயமா நடத்தி தருவீராக. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், விடுதலை பெற்று செல்லட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.